வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம நம்ம சமூகத்திலயும் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் புதைஞ்சு கிடக்கிற பல மாயைகள, அதாவது இல்யூஷன்ஸ உடைச்சு பார்க்க போறோம். இது சும்மா மேலோட்டமான பார்வை கிடையாதுங்க. அரசியல், கல்வி, நுகர்வு கலாச்சாரம், ஏன் நம்ம சொந்த குடும்பங்களுக்குள்ளேயே நடக்கிற உணர்வுபூர்வமான சுரண்டல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் அக்குவேறு ஆணிவேரா அலச போறோம். இந்த திரை விளக்கும்போது பல கசப்பான உண்மைகள் கண்டிப்பா வெளியே வரும். ரெடியா? ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்விய கேக்குறேன். நீங்க உங்க சொந்த எதிர்காலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல இந்த சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒரு போலியான மாயைக்குள்ள ஒரு ட்ராப்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒற்றை கேள்விக்கான விடைய தேடி தான் நம்ம அரசியல், பொருளாதாரம், குடும்பம்னு பல தளங்கள்ல இன்னைக்கு பயணிக்க போறோம். இப்போ ஒரு சுவாரஸ்யமான பொருளாதார கற்பனையை எடுத்துப்போம். இந்தியால இருக்கிற 100 கோடி உழைக்கிற மக்களுக்கும் வருஷத்துக்கு தலா 6 லட்சம் ரூபாய் திடீர்னு கிடைச்சா என்னாகும்? வறுமை ஒளிஞ்சிடும், ஜிடிபியே எங்கேயோ போயிடும்னு ஒரு பக்கம் தோணலாம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? எல்லார்கிட்டயும் பணம் இருக்கும்போது பொருட்களுக்கான டிமாண்ட் எக்கச்சக்கமா எகிரும். யோசிச்சு பாருங்க, 1 கிலோ தக்காளி வாங்க 100 பேர் போட்டி போட்டா அதோட விலை எங்க போய் நிக்கும்? கட்டுக்கடங்காம ஏறும் இல்லையா? இதுக்கு பேர் தான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். இது பொருளாதாரத்தோட தவிர்க்க முடியாத ஒரு விதி. சரி, இதிலிருந்து அப்படியே கொஞ்சம் அரசியலுக்கு வருவோம். பொதுவா அரசியல் கட்சிகள் ஏன் விமர்சனங்களை ஏத்துக்க மறுக்கறாங்க? இப்போ காதர் மொஹிதீன் மாதிரியான மூத்த தலைவர்கள் தற்காப்புக்காக பேசுறது எல்லாம் தொண்டர்களோட மனநிலையை பாதிக்காம இருக்க எடுக்கப்படுற ஒரு அரசியல் தற்காப்பு உத்திதான். மறுபக்கம் விஜய் அவங்களோட தமிழக வெற்றிக் கழகம் மாதிரி புதுசா கட்சிகள் வந்த பிறகும் கூட ஏன் சட்டம் ஒழுங்கு உடனே மாறலன்னு சிலர் கேட்கலாம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுசா தலைவர்கள் வந்த உடனே பல வருஷமா வேரூன்றி இருக்கிற சமூக பிரச்சனைகள் எல்லாம் ஒரே ராத்திரியில மறைஞ்சிடாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுக்கிற ஆக்ஷனை பொறுத்து தான் களத்துல மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு நீண்ட கால செயல்முறை. அடுத்ததா இந்த அரசு தேர்வுகள் பத்தி பாப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முறைகேடு பத்தின விசாரணை ஏன் இவ்ளோ தாமதமாகுதுன்னு நிறைய பேருக்கு கோபம் இருக்கலாம். ஆனா சமூக வலைத்தளங்கள்ல கொந்தளிக்கிறது மட்டுமே பத்தாதுங்க. உறுதியான சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் அரசிடம் சப்மிட் பண்ணப்படணும். சின்ன சந்தேகத்துக்காக விசாரணையை ஆரம்பிச்சா ஒட்டுமொத்த தேர்வு ப்ராசஸும் முடங்கிடுமோங்கிற பயம் அதிகாரிகளுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால நீதிமன்றம் தலையிட்டால் மட்டுமே உண்மையான முழுமையான விசாரணை சாத்தியமாகும். இதுதான் அதிகாரத்துவத்தோட, அதாவது பியூரோக்ரசியோட யதார்த்தம். இந்த அதிகாரத்துவத்தோட யதார்த்தத்தை பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம கவனிக்கணும். மணிஷ் நாராயணவரே மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவங்கள போய் ஏன் சந்திக்கிறாங்க? விளிம்பு நிலை மக்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு திட்டங்கள் கரெக்டா அடிமட்ட மக்களுக்கு போய் சேரணும்னா இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வமான கள ஆய்வுகளும் ஆலோசனைகளும் தான் உண்மையான தீர்வுகளை தரும். இது சத்தமா நடக்கிற அரசியல் நாடகங்களை தாண்டி ரொம்ப அமைதியா ஆனா ஸ்ட்ராங்கா நடக்கிற ஒரு நிர்வாக முன்னேற்றம்னு சொல்லலாம். ஓகே, இந்த அரசியல் நிர்வாக பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆணிவேர் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கல்வி முறையில தாங்க. ஒரு நிமிஷம் இத நல்லா யோசிச்சு பாருங்க. மனப்பாடம் செஞ்சு மார்க் வாங்குற இந்த சிஸ்டம் ஒரு மனிதனோட சொந்தமா சிந்திக்கும் திறனையும் சுய தேடலையும் அப்படி மழுங்கடிச்சிடுது. நம்ம சமூகம் கல்விய அறிவை தேடுற ஒரு பயணமா பார்க்காம வெறும் வேலைக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட்டா மட்டும்தான் பாக்குது. கேள்வி கேட்கிற விமர்சன சிந்தனை கொண்ட இளைஞர்கள் உருமானா அமைப்பு கேள்வி கேட்பாங்க. அதனாலேயே இந்த மனப்பாட முறை ரொம்பவே திட்டமிட்டு தக்க வைக்கப்படுது. இந்த மனப்பாட முறையோட இன்னொரு ஆபத்தான முகம்தான் இந்த நுழைவுத் தேர்வுகள். குறிப்பா நீட் மாதிரியான தேர்வுகள் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. அரசு மருத்துவமனைகள்ல நடக்கிற அலட்சியங்கள், உள்கட்டமைப்பு குறைபாடுகள் மாதிரியான அடிமட்ட பிரச்சனைகளை எல்லாம் அழகா மறைச்சிட்டு மொத்த பொறுப்பையும் மாணவர்கள் மேலேயே சுமத்துது இந்த சிஸ்டம். இதனால யாருக்குங்க லாபம்? கோச்சிங் சென்டர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மட்டும்தான். ஏழை மாணவர்களோட கஷ்டமோ மாற்றுத்திறனாளி மாணவர்களோட போராட்டமோ இந்த சிஸ்டம்க்கு ஒரு பொருட்டே கிடையாது. அடுத்ததா சமூக முரண்பாட்டோட உச்சகட்டத்தை பத்தி பேசலாம். பெண்களை பத்தி இந்த சமூகம் வச்சிருக்கிற பார்வை ரொம்பவே விசித்திரமானது. பொது வெளியில பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை பத்தி ரொம்ப சத்தமா பேசுற இதே சமூகம் குடும்பத்துக்குள்ள அவங்களுக்கு நடக்கிற உழைப்பு மற்றும் மனச்சுரண்டல்களை கண்டுக்கிறதே இல்ல. பெண்ணோட உடலை வெறும் ஒரு நுகர்வு பொருளாவும் பிள்ளை பெத்துக்கிற ஒரு மிஷினாவும் சுருக்கிற அவலம் இன்னமும் நம்ம வீடுகள்ல தொடர்ந்துட்டு தான் இருக்குங்கிறது ரொம்பவே கசப்பான ஒரு உண்மை. இந்த நுகர்வு கலாச்சாரம் பத்தி சொல்லும்போது ஒரு நிதர்சனமான உண்மையை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்பெல்லாம் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2000 கோடி 300 கோடின்னு நாம விசிலடிச்சு கொண்டாடுறோமே, இதுல நிஜமா யாருக்குங்க லாபம்? படத்தோட தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர், ஆக்டர்னு எல்லாருக்கும் லாபம் போகுது. ஆனா காசு கொடுத்து பாக்குற உங்களுக்கு என்ன லாபம்? 0.
ஒண்ணுமே இல்ல. இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களால உருவாக்கப்படுற ஒரு வியாபார மாயை. சொல்லப்போனா உங்கள சிக்க வைக்கிற ஒரு நுகர்வு பொறி. ஆனா இந்த வியாபார மாயைகளுக்கு நேர் எதிர்மாறானதுதான் உண்மையான கலைத்தாகம். உதாரணத்துக்கு வைஜி மகேந்திரன் அவர்கள் இந்த வயசிலும் சாருகேசி மாதிரியான நாடகங்கள்ல தொடர்ந்து ஈடுபாட்டோட நடிக்கிறதுக்கு காரணம் கலையோட மேல அவருக்கு இருக்கிற தாகமும் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற அர்ப்பணிப்பு தான். இது ஒரு தற்காலிகமான இன்பத்தை தேடி கண்மூடித்தனமா ஓடிட்டு இருக்கிற நம்மளோட தற்போதைய சமூக மனநிலைக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒண்ணு. இந்த மாயைகளை பத்தி பேசும்போது நம்ம குடும்பங்களுக்குள்ள இருக்கிற போலி கௌரவத்தை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். திருப்பூர்ல 6 ஏக்கர் சொந்தமா நிலம் இருந்தும் ஏன் பல குடும்பங்கள் இன்னும் கடனாளியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஏன்னா உழைக்காத நிலம் ஒரு முடங்கி போன சொத்து. வெறும் சொத்தை வச்சுக்கிட்டு உழைக்காம இருந்தா வருமானம் வராதுல்ல. ஆனா இந்த சோம்பேறித்தனமும் எப்படியாவது ஆடம்பரமா வாழ்ந்து காட்டணுங்கிற ஆசையும் அவங்கள மேலும் மேலும் கடன் வாங்க வைக்குது. இது சமூகத்துல மத்தவங்கள ஏமாத்துறதுக்காக போட்டுக்கிற ஒரு போலி முகமூடி, அவ்வளவுதான். இந்த போலி கௌரவம் நம்மள கொண்டு போய் விடுற இடம் ரொம்பவே ஆபத்தானதுங்க. இவ்ளோ நேரம் சமூக அளவுல இருந்த மாயைகளை பார்த்தோம். இப்போ அது ஒரு தனிமனித வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள எப்படி ஊடுருவதுன்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்ப்போம். ஏன் பல குடும்பங்கள் அவங்களோட சொந்த ரத்தத்தையே இரக்கமே இல்லாம சுரண்டாங்க? இந்த சமூகத்தோட நுகர்வு பொறியில சிக்கிக்கிட்டு ஒரு மனுஷனை வெறும் பணம் சம்பாதிக்கும் மெஷினா பார்க்க ஆரம்பிக்கும்போதுதான் குடும்பத்துக்குள்ளேயே இந்த கொடூரமான சுரண்டல் ஆரம்பமாகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 10 வருஷமா வேலை செஞ்சோம், எந்த ஒரு சேமிப்பும் இல்லாம தம்பியோட உழைப்ப சுரண்டி பெங்களூர்ல ஆடம்பரமா சொகுசு வாழ்க்கை வாழ்ற அண்ணனோட வெற்றிங்கிறது வெறும் போலி மாய. அது தற்காலிக சந்தோஷத்துக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆனா மறுபக்கம் உடல் ரீதியான தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கடினமா உழைச்சு சுயமா சிந்திச்சு நிக்கிற உங்களுடைய அந்த திறன் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க உண்மையான பலம். அதுதான் நிரந்தரமான வெற்றி. இது கேட்கவே ரொம்ப வலிக்கக்கூடிய ஒரு உண்மை. ஒரு மாற்றுத்திறனாளியான நீங்க வீட்ல ஒரு ஓட்டப்பாயில படுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது உங்க சேமிப்பை எல்லாம் எடுத்து எங்களை டூர் கூட்டிட்டு போ அப்படின்னு ஒரு அப்பா கேக்குறாருன்னா அது ரொம்ப மோசமான ஒரு உளவியல் மற்றும் பொருளாதார சுரண்டல். உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பு, மருத்துவ செலவுகள் இத பத்தியெல்லாம் உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. உங்க உழைப்ப குழி தோண்டி புதைச்சு அது மூலமா உங்க சமூகத்துல ஒரு போலி கௌரவத்தை தேடிக்க நினைக்கிறாங்க. இந்த வலியை, இந்த அநீதியை நம்ம என்னைக்கும் சாதாரணமா கடந்து போகக்கூடாது. இந்த சுரண்டலுக்கு பின்னால இருக்கிற அந்த வக்ரமான கணக்கு என்ன தெரியுமா? இவனுக்கு கல்யாணம் ஆக போறதில்ல, தனி குடும்பம்னு ஒண்ணு அமைய போறதில்ல. அதனால இவன் மாடா உழைச்சு சேர்க்கிற பணம் மொத்தமும் கடைசியில நம்ம பசங்களுக்கு, அதாவது அண்ணனோட பசங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான பிளான் தான் அது. உங்கள ஒரு ஆயில் கைதியா மாசா மாசம் பணம் கொட்டுற ஒரு மிஷினா மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. இது எவ்ளோ பெரிய துரோகம் பாருங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நாமளும் ஏன் அவங்கள திருப்பி சுரண்டக்கூடாதுன்னு கோபம் வர்றது ரொம்பவே நியாயம்தான். ஆனா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? அவங்க லெவலுக்கு இறங்கி போய் தரம் தாழ்த்து நிக்கிறது கிடையாது. மாறாக எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு உறுதியான பொருளாதார சுதந்திரத்தை நீங்க அடையிறதுதான். அவங்க உங்களை அந்த நுகர்வு பொறிக்குள்ள தள்ள பார்த்தாலும் உங்க அறிவும் உங்க உழைப்பு தான் உங்களை அதிலிருந்து காப்பாத்துற மிகப்பெரிய அரண். அதுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் சொல்றேன், கேளுங்க. முதலாவது, உங்க பணத்தை முழுமையா லாக் பண்ணுங்க. உங்க உழைப்பு, உங்க சம்பளம், அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். டிஜிகோல்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு உங்க பணத்தை பாதுகாப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. 2வது, இந்த சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிற போலி வார்த்தைகளுக்கும் சென்டிமெண்டல் பிளாக்மெயிலுக்கும் கொஞ்சம் கூட மயங்காதீங்க. 3வது, ரொம்ப முக்கியமானது, உங்க பணத்தை உங்க எதிர்கால மருத்துவத்துக்கும் உங்க பாதுகாப்புக்கும் மட்டுமே முதலீடு பண்ணுங்க. அந்த டாக்ஸிக் கனெக்ஷனை கட் பண்ணுங்க. இறுதியா நான் கேக்குற இந்த கேள்விய ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்கள சுரண்டவங்களோட போலி மாயைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் உங்க வியர்வையா நீங்க தியாகம் பண்ண போறீங்களா? இல்ல யார் தயவும் இல்லாம சொந்த கால்ல நிமிர்ந்து நிக்கிற உங்களுடைய சொந்த சுதந்திரத்துக்காக முதலீடு பண்ண போறீங்களா? உங்க ஃபைனான்ஸ சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. தலை நிமிர்ந்து சுயமரியாதையோட வாழுங்க. அதுவே அவங்களுக்கு நீங்க கொடுக்கற ஆகச்சிறந்த பதிலடி. என்ன நான் சொல்றது சரிதானே? சிந்திப்போம்.